நம்ம என்ன பிளாக் பார்க்க போகிறோன்னா, ஸோ வந்து குருமா குழம்பு வந்து செய்ய போகிறோம். ஈஸியான குருமா குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸு, கேரட், டொமேட்டோ, உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி, பூண்டு, அப்புறம் பட்டை லவங்கம், அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச ஹெக்கு, அப்புறம் இது தேங்காய். இப்போ வாங்க சமைக்கலாம். அப்புறம் ஆயில் வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில். இப்போ நம்ம வந்து குக்கர் வச்சுக்கலாம். இதுக்குள்ளேயே இந்த முட்டையை வேக வச்சிடலாம். என்னடா கலராக இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. இந்த அச்சு இருக்க பார்த்துருக்கீங்களா? உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த அச்சு வச்சு நான் விளையாடிட்டு இருந்தேன், அதுதான், மற்றபடி எதுவும் இல்லை. இன்னும் வாங்க நம்ம செஞ்சிடலாம். இது மிளகா டப்பாட்டு போட்டு இப்போ நம்ம அதுக்குள்ளேயே இது வந்து வேக வச்சிடலாம். பார்க்க சூப்பராக இருக்குல்ல. இப்போ அதை வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஆயில் தான் ஊற்ற போகிறோம். தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பட்டை லவங்க கிராம்பு வந்து போட்டுக்கலாம். ஸ்பைசியாக இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கேரட்லாம் வந்து எங்கள் அம்மா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குல்ல, நைஸாக. அப்புறம் இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். நாங்கள் சொல்லி நிறைய ஆனியன் இருக்குதுல்ல, பார்க்குறாங்கள, 2 வேலைக்கு சேர்த்த மாதிரி செய்யணும். நிறைய ஆனியன் இருக்குது, 2 வேலைக்கு. இதுவே பத்தாது நைட்டு குழம்புக்குல. பொடியாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு. வெங்காயத்தெல்லாம் பொடியாக கட் பண்ணால் தான் அவங்க குழம்பு டேஸ்டாக இருக்கும். தக்காளி திருடி தக்காளியை கட் பண்ணி வச்சா வேறு தக்காளி எடுத்து சாப்பிடு. இது வந்து குழம்புக்கு தானே வச்சுருக்கேன். வெங்காயம் ஏன் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 2 வேலைக்கு வந்து வச்சுருக்கோம். வெங்காயம் வச்சுக்கிறதுக்குள்ள தேங்காய் அரைச்சிடலாம். அது கொஞ்சம் இப்போது தேங்காவை அரைச்சிடலாம். தேங்காய் மட்டும் இப்போ அழகாக வந்து அரைச்சிட்டோம். சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போடுங்க, அப்புறம் ரொம்ப பிடிக்கும். நல்லா கலரிக்கலாம். ஸ்பைஸியாக இருக்குல்ல. இப்போது மிளகா போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்பா கற்றுவாரு மேலே இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து சூப்பராக வந்துருக்கு. அதை வந்து உரிச்சிடலாம். இப்போ நம்ம தயாரித்து வச்ச இதுவும் வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து டொமேட்டோ போட போகிறோம். சூப்பராக இருக்குல்ல, ஸ்பைஸியாக. நீங்கள் யார் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வச்சிருந்த முட்டையை வந்து உரிச்சிக்கலாம். உரிச்சிட்டு வந்து நம்ம வந்து 2ஆக வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். நல்லா கலரிக்கலாம். இப்போ நம்ம காய்கறிலாம் போட்டுக்கிறோம். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ போட்டுக்கலாம். அவ்வளவுதான் கொடுத்துருக்கோம். இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து முட்டைக்கு உப்பு மிளகாத்தூள்
போட்டுக்கலாம் வறுக்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போது முட்டை ரெடியாக இருக்காங்க. வாங்க நீங்களே எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவீங்க. இப்போ நம்ம லைட்டாக வாட்டர் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சூப்பராக இருக்குல்ல? அவ்வளோதான். நம்ம வச்சுருந்த எக்கில் வந்து நம்ம வந்து இது போட்டு இது பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வாக வச்சிடலாம். இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஹெக் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குல்ல? ஸ்பைசியாக. இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் வரைச்சி வச்ச தேங்காய் மோர் மாரி இருக்குல்ல? நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஸ்பைஸியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் காய்கறி வந்து ஒன்றுமே பார்க்கலாம். குழம்பு கொஞ்சம் கொதி. இப்போ குழம்பு கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ முட்டை வந்து டப்புன்னு வெடிக்குது. பயமா இருக்கு. இப்போ முட்டை ரெடி ஆயிடுச்சு. குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை எடுத்து பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச முட்டையும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குல்ல? ஸ்பைஸியாக. இப்போ நம்ம செஞ்ச ஹெல்த்தியான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு சாப்பிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நாங்கள் செஞ்ச குழம்பும் நாங்கள் செஞ்ச ஹெக்கும் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.